ஸோ வந்திருக்கிற முக்கிய நபர்கள் நம்மளுடைய பள்ளியின் ஒவ்வொரு வளர்ச்சியிலும் பல மடங்கு அவர்களுடைய ஒத்துழைப்பு இருக்கிறது, அவருடைய உதவி இருக்கிறது. அந்த வகையில் சொர்ணலிங்கம் ஐயா அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருப்பது எங்களுக்கு மிகவும் பெருமையாக இருக்கிறது. ரொம்ப நன்றி ஐயா வந்ததுக்கு. வாங்க. 2 நிமிஷம் தான் டைம் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன் சாருக்கு. நான் பசங்க கொஞ்சம் ரெடி ஆகிறதுக்கு லேட் ஆகும் போல இருக்குது. ஸோ கொஞ்சம் நேரம் நீங்கள் மதிய அவர்களே என்னுடைய பேச்சையும் சேர்ந்து அவர் பேசுவார். ஒரு முக்கியமான எபிசோடு ஒன்று அவருக்கும் எனக்கும் நடந்தது, அதையும் சொல்லுவார். ஆமாம், இசைக்கு ஏது இல்லை என்னுடைய நிகழ்ச்சியின் பரிணாமத்தில் அரங்காடல் மூலம் உங்களை அறிமுகமான நான் அரங்காடல் மற்றும் சோல்ஜர் ரகுநாதன் வந்து என்னுடைய வைஃபுடைய கசின். அவர் உங்களுடைய முதல் பாடகராக இருக்கின்றார். அப்படி ஆனால் நியூயார்க் ராஜா இந்த நேரத்தில் ஒரு சின்ன சர்ப்ரைஸ் சொல்லிடுவேன் நான். இவங்களை நீங்கள் என்ன ஒரு ப்ரோக்ராமில் பார்த்து தான் கூப்பிட்டீங்க, ஆனால் உங்களை கனகாலமாக பின் தொடர்ந்து வருகிறேன். இளைய பாரதி சிடிபிசி நன்றி. அதில் நான் ஒரு ஒளிபரப்பலாக இருந்தேன். அப்போ நீங்கள் அப்பப்போது வந்து கதைப்பீங்க. அந்த நேரத்தில் உங்களுடைய ஒரு ஃபாலோவாக இருந்தேன். நான் எப்போ சந்தர்ப்பமாக சொல்லிடாமல் நினைச்சேன். அப்படிப்பட்ட உங்களோட மேலே செய்வதுக்கு மாற்றேன். இளைய பாரதி அவர்களையும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஸோ வந்திருந்தால் எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பவும் தயவு செஞ்சு. ஐயா நீங்கள் ஒரு 2 வார்த்தை பேசுங்க. நன்றி. நியூயார்க் ராஜா என்பவர் இசையை தாண்டி இசையில் அவர் உச்சம் பெற்றவர், அது ஒரு பக்கம். ஆனால் எந்த குழந்தையும் பிறக்கும் போது ஏதோ ஒரு திறமையுடன் பிறக்கிறது. தனித்திறமை இருக்கும் அந்த குழந்தைக்கு. அந்த திறமை எது என கண்டறிய வேண்டிய பொறுப்பு பெற்றோருக்குண்டு. அதை கண்டறிந்தால் அதற்கான குருவிடம் அழைத்து சென்று அந்த திறமையை விருத்தி செய்வது பெற்றோரின் கடமை. அந்த குரு அந்த மாணவனின் திறமை எதுவென இனம் கண்டு, இப்போ இங்கே நாங்கள் பார்க்கிறோம், கிட்டார் வாசிக்கிறார்கள், கீபோர்ட் வாசிக்கிறார்கள், ட்ரம்ஸ் இருக்கிறது, தபேலா இருக்கிறது. இசையில் ஆர்வமுள்ள ஒரு மாணவன், இசையில் மிகவும் வல்லமை உள்ள மாணவனுக்கு குரல் சில நேரம் சரியாக இல்லாமல் இருக்கும். ஆனால் அவனுக்கு ஒரு வாத்தியத்தை பழக்கிவிட்டால் அது விற்பனராக வருவான். அந்த குருதான் அதை இனம் கண்டு அந்த மாணவனுக்கு எது மிகவும் நன்றாக வருகிறது என்று புரிந்து கொண்டு அந்த துறையிலே அவரை வழிநடத்தி செல்வது. அதனால்தான் நியூயார்க் ராஜா 25 வருடங்கள் தாண்டியும் கொடிகட்டி பறக்கிறார் என்றால் அவர் மாணவர்களை இனங்கண்டு அதை கேட்டு அவரை வளர்ச்சி நடத்தி செல்லும் திறமை உள்ளவர். இவரை மதி சொன்னது போல சிடிபிசியிலேருந்தே இவரை எங்களுக்கு தெரியும். ஆனால் அவர் ஒலி மூலமாகத்தான் வாரபடியால் சந்திக்க முடியவில்லை. நாங்கள் இசைக்கு ஏதில்லை நிகழ்ச்சி நடத்திய போது அதிலே பாடல் போட்டிகள் வைத்தோம். அதற்கு இவர் ஜட்ஜாக வந்து பரீட்சகராக வந்து அதில் பாடல்களை தெரிவு செய்து எங்களுக்கு உதவி செய்தவர். இவர் சேவை தொடர வேண்டும். ஏனென்றால் இங்கே பாருங்கள், இத்தனை மாணவர்கள் தங்கள் திறமையை காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் அது ஒரு குருவின் வழிநடத்தல் தான் இருக்கும். இந்த குரு தொடர்ந்து தன் சேவையை செய்ய வேண்டும். இன்னும் பல பல மாணவர்களை அரங்கில் ஏற்ற வேண்டும். அவர்கள் சாய்சன் போன்று சாதனைகள் படைக்க வேண்டும். நன்றி. ரொம்ப நன்றி ஐயா. உங்களுக்கு ஒரு மைக் கொடுக்குறேன். உங்கள்கிட்ட ஒரு கதைக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. இசைக்கு ஏது எல்லை பற்றி சொல்லிட்டீங்க. இசைக்கு ஏது எல்லைக்கு சார் பண்ணுறது, மெனக்கெட்டு பண்ணுறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஒரு கர்நாடக சங்கீதத்துக்கு இந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பண்ணிட்டு வந்தது வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஒரு நிகழ்ச்சிக்கு சார் எவ்வளோ ஸ்ட்ரிக்ட்டுங்கிறதுக்காக ஒரு விஷயம் சொல்கிறேன். சொல்லலாமா? சொல்லிட்டுமா? என்னை நடுவராக கூப்பிட்டாரு. 6 மணிக்கு ஷோனா 6 மணிக்கு ஆரம்பித்தே தீருவார். நான் ஐயாவுக்கு சொல்லணுமேன்னு சொல்லிட்டு 401 வந்துட்டு ஒரு வாட்டி ஃபோன் பண்ணி சொன்னேன்.
சார் வந்துட்டுருக்கேன், 6 மணிக்குள்ளே வந்துடுவேன் நினைக்கிறேன், ஒரு வேளை டிராஃபிக் லேட் ஆனால் வராதிங்க அப்படின்ட்டார். முடிஞ்சு போச்சு சமாச்சாரம். ஆனால் கரெக்டாக போயிட்டேன் நான். ஏன்னா அதில் ஒரு பாயிண்ட் இருக்குது, ஏன்னா அது வந்து ஜட்ஜாக போகிறோம். ஸோ எல்லா பாடல்களையும் நான் அங்கேருந்து கேட்டு ஜட்ஜ் பண்ணணுங்கிறது ஐயாவுடைய ஒரு முக்கியமான ஒரு குறிக்கோள். நல்லபடியாக அந்த டைமுக்கு வந்துட்டேன் நான். நம்ம நிகழ்ச்சியில் அந்த ஒரு விஷயம் உங்களோட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்றேன். இதுக்குள்ளே நீங்கள்லாம் ரெடியா? நாங்கள் ரெடியான உடனே நீங்கள் ரெடியாக இருக்கணும்ப்பா. 10 மாணவர்களுடைய இசை மெட்டமைக்கும் போட்டி ஒன்று நடந்தது, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். 10 மாணவர்களுக்கு மெட்டமைப்பது எப்படி என்று அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து அவருடைய மெட்டை பதிவு செய்து ஐயா ஒரு முக்கியமான நடுவர். அதில் அவருக்கு 11 மெட்டுக்கள் அனுப்பப்பட்டன. முதல் பரிசு வாங்கிய மாணவனுடைய மெட்டு என்னுடைய மெட்டு, 11வது மெட்டு என்னோட மெட்டு. அவருக்கு சாருக்கு சொல்லலை. ஸோ என்னுடைய மெட்டு அந்த முதல் பரிசை பெறவில்லை என்பது அவருக்கு மேடையில் தான் தெரிய வந்தது. அதை உங்கள்கிட்ட மேடையில் பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்டேன். சொல்லுங்கள், ஏதாவது இருக்கா? இல்லை, இப்போ குருவை மிஞ்சிய சீடன் என்று இருக்கிறார்கள். கரெக்டு. குரு வந்து அதை எப்படி எடுத்து செல்வது என்பதை வழிகாட்டுபவர். ஆனால் சீடன் சில வேளை அவன் திறமையை பொறுத்து அவன் தன்னுடைய வித்துவத்தை வெளிக்கொணரலாம். ஆகவே இதை நாங்கள் அந்த குருவின் கடாட்சமும் குருவின் வழிநடத்தலும் மாணவனுக்கு மிக மிக முக்கியம். அதை மாணவன் புரிந்து கொள்ள வேண்டும். குருவை மிஞ்சிய சீடன் என்று சொல்லி தான் அது குருவை புறக்கணித்து செல்வானால் அவன் வித்தை பலிக்காது. ஆகவே இப்போது பாருங்கள், எத்தனை எம்எஸ்வி, அதுக்கு பிறகு கேவி மாதவன், இப்படி பலர் இருந்தாலும் பின்னுக்கு வந்த ரஹ்மான் இவ்வளவு உச்சத்துக்கு போனது காரணம் அவரிடம் ஒரு தனித்திறமை இருந்திருக்கிறது. அதை எல்லோரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே நீங்கள் குறைநிற்கக்கூடாது. என்னோடது மனதுக்கு எது சரியெனப்பட்டதோ அதுதான் நான் செய்கிறேன். கலைக்கும் பண்பாட்டிற்கும் தமிழுக்கும் இங்கிருக்கும் தமிழ் மக்கள் நீங்கள் கொடுக்கும் மிகுந்த மரியாதை, இசை கலைஞர்களுக்கும் நீங்கள் கொடுக்குற மிகுந்த மரியாதை நான் 26 வருடங்களாக இங்கிருந்து வியந்து கொண்டிருக்கிறேன். மிக்க நன்றி அதுக்கு. குருவை பற்றி நிறைய சொன்னார் சார். உங்கள்கிட்ட ஏற்கனவே இருக்கிற திறமையான பல பிள்ளைகள், உங்களுடைய பிள்ளைகள் என்னிடம் தேடி வந்து இசை கற்றுக்கொள்ள சேருவது எனக்கு கடவுள் கொடுத்த வரமானது. அதுக்காக நான் என்றும் நன்றி கடன் பட்டிருக்கிறேன். ரொம்ப நன்றி ஐயா, நீங்கள் வந்ததுக்கும் உங்களுடைய பேச்சுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஒரு சிறிய அன்பளிப்பு, ஒரு சின்ன பொன்னாடை.